ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு ஒரு சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 4 ரா மெட்டீரியல்ஸ் வாங்குகிறோம். அந்த ரா மெட்டீரியல்ஸை ஒரு ஃபினிஷ்டு குட்டாக கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ணுறது எப்படிங்கிறது தான் மேனுஃபேக்சரிங். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பிஸ்னஸ் வரும். சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராடக்ட்டையும் வந்து அவங்க சேல் பண்ண மாட்டாங்க, ஒரு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கான இன்கம் வந்து வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பிஸ்னஸ். ஸோ ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை ஒரு ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 700 800 அந்த ரேஞ்சுக்கு அதை அப்படியே சேல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது மூணாவது கான்செப்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி தனித்தனியாக ஐட்டம்ஸை வாங்கி அதை அசம்பிள் பண்ணி வேறு ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம டேலியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் வந்து வவுச்சர்ஸ் பைக்கிறேன். ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் நான் போட போகிறேன். பார்ட்டி நேம் வந்து ஒரு நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். Alt C கொடுத்து A to Z ட்ரேடர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்டர் வந்து சண்ட்ரி கிரெடிட்டார்ஸ். இதே மாதிரி இந்த இடத்துல பர்ச்சேஸ், அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக. இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைப்பில் போட போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், மானிட்டர், கீபோர்ட், CPU அந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம தனித்தனியாக வாங்கி அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு Alt C கொடுத்து CPU அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்டர் வந்து ப்ரைமரி, யூனிட்டில் வந்து Alt C கொடுத்து நம்பர்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 குவான்டிட்டி போடுறேன். ரெஜா 10,000 அப்படின்னு போட்டுருக்கேன். தென் மானிட்டர் அண்டர் ப்ரைமரி, யூனிட்டில் நம்பர்ஸ் 10. தென் கீபோர்ட் mouse. ஸோ நான் இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போ நான் வந்து இங்கே மெயின் பேஜில் ஸ்டாக் சம்மரி போய் பார்க்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து ஒரு எல்லாத்துலேயும் ஒரு 3 குவான்டிட்டி எடுத்து கம்ப்யூட்டராக நம்ம அசம்பிள் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அப்போ கம்ப்யூட்டர்னு ஒரு ஸ்டாக் ஐட்டமை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் வவுச்சர் டைப். எப்படி பேமெண்ட், ரெசிப்ட், கான்ட்ரா, ஜேர்னல், பர்ச்சேஸ், சேல்ஸ்லாம் இருக்கோ, மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் வவுச்சர் டைப். அது வந்து டிஃபால்ட்டாக வந்து டேலியில் இருக்காது, நம்ம தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேட்வே ஆஃப் டேலியில் க்ரியேட் போயிடுங்க. க்ரியேட் போயிட்டு வவுச்சர் டைப்ஸ், அதில் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டைப் ஆஃப் வவுச்சரில் ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஸ்டாக் ஜேர்னல்னு ஒரு வவுச்சர் டைப் டிஃபால்ட்டாக டேலியில் இருக்குது. அதோடைய பர்பஸ் வந்து வேறு. நம்ம அது வந்து ஃபர்தராக இன்னொரு சாப்டர் படிப்போம், அப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க.
தென் இதில் முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யூஸ் ஆஸ் அ மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வவுச்சர்ஸ் போகிறோம். வவுச்சர்ஸ் போயிட்டு Alt F7 அப்படின்னு கொடுக்குறோம். இதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் ஜேர்னலுக்கான ஷார்ட்கட் கீ. ஸ்டாக் ஜேர்னலுக்கும் இதே ஷார்ட்கட் கீ தான், மேனுஃபேக்சரிங் ஜேர்னலுக்கும் இதே ஷார்ட்கட் கீ தான். இப்போ வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படிங்கிறத பிக் பண்ண போகிறோம். பிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த ப்ராடக்ட் கேட்குது. ஸோ இதில் வந்து நான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஐட்டம் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ Alt C கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு அண்டர் வந்து ப்ரைமரி கொடுத்துட்டு யூனிட்டில் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே நம்ம யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனேயே அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு லைன் வந்து வரணும். அது இருந்தால் தான் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண முடியும். அந்த லைன் வந்து இங்கே சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணாது. அப்படி ஷோ பண்ணாத டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா F12 பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இங்கே சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா F12 கான்ஃபிகர்னு இருக்கும். இதை கூட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன்லேருந்து கொடுத்தா தான் அது வரும். நீங்கள் வெளியே மெயின் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் F12 கொடுத்தீங்கன்னா அது அந்த ஆப்ஷன் வந்து காமிக்காது. ஸோ இந்த ஸ்டாக் ஐட்டம் க்ரியேஷன் ஸ்க்ரீன்லேருந்தே F12 கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் அந்த ஆப்ஷன். இங்கே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து ஹைட் ஆகிருக்கு. ஸோ நான் ஷோ மோர் கான்ஃபிகரேஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், செட் காம்போனன்ட்ஸ் லிஸ்ட் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ஸ்டாக் ஐட்டம். இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். அப்படி எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூனிட்ஸுக்கு கீழேயே வந்து செட் காம்போனன்ட்ஸ் BOM அப்படின்னு ஒரு லைன் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இதில் வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கணும். இதுக்கு எனி நேம், இது யூசர் டிஃபைன் தான். நான் இப்போதைக்கு சும்மா கம்ப்யூட்டர் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் ஒரு யூனிட் ஆஃப் கம்ப்யூட்டர் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு கேட்குது. ஸோ 1 கம்ப்யூட்டர் ஈக்குவல் டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு CPU இருக்கும், ஒரு கீபோர்டு இருக்கும், ஒரு மானிட்டர் இருக்கும், ஒரு மவுஸ் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நான் இதை ஜஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிடுறேன். அக்செப்ட் பண்ணோன்னே மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு காம்போனன்ட்ஸில் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்தால் தான் நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அப்படின்னு கேட்குது. நீங்கள் எவ்வளோ ப்ராடக்டை இப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கீங்க ரெடியா அப்படின்னு கேட்குது. நான் வந்து இப்போ ஒரு 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் குவான்டிட்டியில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே 3ங்கிறது உங்களுக்கு வந்துடும். இதை ஜஸ்ட்டு நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் சம்மரி போய் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட குவான்டிட்டி 3ன்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பூஸ்டப் ஆகிடுச்சு. CPU, கீபோர்ட், மானிட்டர், மவுஸ் எல்லாமே 7 அப்படின்னு ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்ட்ரி போடாமல் நம்ம கம்ப்யூட்டர் சேல் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட குவான்டிட்டி வந்து நெகட்டிவில் அப்படியே காமிக்கும். CPU, கீபோர்ட், மானிட்டர், மவுஸ்லாம் 10ன்னு அப்படியே ரிட்டைன் ஆகி நிற்கும். ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டே ஆகிடும். ஸோ மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் போடுற பர்பஸே இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனிஸில் இது அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கிளாஸில் நம்ம வேறு ஒரு சாப்டர் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.